என்னடா இது டெய்லி இங்கிலீஷ் கிளாஸ் சீனா வச்சு கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்போம். அதுலயும் குறிப்பா வந்து நம்ம முத்து அடிக்கிற காமெடி இருக்குல்ல, ஐயோ! முடிங்கடா பாப்பா! சீரியல்ல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு. அத விட்டுட்டு எதுக்கு இது? அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஹிந்திக்காரர் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப அவர் தான் வந்து முத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. அதுபடி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, வழக்கம் போல விஜயா அங்க அவங்க ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு எகத்தாள பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப காலையிலேயே வந்து காஃபி போட்டு குடுக்குறாங்க. அப்ப மீனா குடுத்தோனே காஃபிய வாங்கி குடிச்சுட்டு, "என்ன இது காஃபி? நல்லாவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து மீனா வந்து சொல்றாங்க, "இல்ல அத்த வழக்கமா போடுற மாரி தான் போட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னமோ தெரியல. எங்க வீட்ல குடிக்கிற காஃபி மாதிரி இல்ல. என்ன இருந்தாலும் எங்க வீடு மாதிரி வருமா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "என்ன விஜயா பேசிட்டு இருக்க? எந்த வீடுனாலும் போட்டது மீனா தானே! நம்ம வீட்லயும் மீனா தானே போட்டு தருவா. அதே மாரி தான் இருக்கு காஃபி. சொல்லப்போனா இந்த வீட்ல இன்னும் டேஸ்ட்டா இருக்குன்னு தான் சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்து உங்க மருமக வீட்டுக்கு வந்து கூஜா தூக்குங்க. என்னாலலாம் அப்படி முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அப்படியே வந்து முத்துவ பார்க்குறாரு. முத்து சொல்றாரு, "தெரியும் தானேப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து லஞ்ச் டைம் வருது. லஞ்ச் டைம்ல வந்து சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப விஜயாக்கெல்லாம் பரிமாறின பிறகு விஜயா வந்து ஒரு மாதிரி எளக்காரமா பார்த்துட்டு கேட்கறாங்க, "என்ன இது?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மீனாட அம்மா வந்து சொல்றாங்க, "மிளகு குழம்பு சம்மந்தி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எது? இது மிளகு குழம்பா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு சொல்றாங்க. "எங்க வீட்லலாம் மிளகு குழம்பு நான் வச்சேன் அப்படின்னா, அத வந்து தொட்டு சாப்பிட மாட்டாங்க. எடுத்து ஊத்தி குடிச்சுருவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே முத்து வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிக்கிறாரு. அதாவது இதே மிளகு குழம்பு இவங்க வச்ச நேரம், மனோஜ் வந்து சொல்லுவாரு, "வாயில வைக்க முடியலம்மா" அப்படின்ற மாரி சொல்லி அழுவாரு. அப்ப அது ஞாபகத்துக்கு வந்தோனே முத்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. உடனே வந்து அண்ணாமலைக்கும் இந்த மேட்டர் தெரியும். அண்ணாமலை வந்து சொல்றாரு, "முத்து சிரிக்கிறது விளங்குது. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. சில விஷயங்கள வெளிய சொல்ல முடியாது. அப்படியே அமைதியா இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. விஜயா ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. இப்ப இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இவங்க வந்து எந்த வீட்லயும் இருக்க முடியாம இங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து கவனமா பார்த்துக்கிறோம், நல்லா பார்த்துக்கிறோம்னு சொல்லி மீனா வீட்டுக்காரங்க இங்க கூட்டு வந்து வச்சிருக்காங்க இவங்கள. இங்க இருக்க இவங்க இவ்வளோ எளக்காரமா அந்த வீட்ட பத்தியும், அவங்கள பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா முத்துவும், அண்ணாமலையும் வந்து அத வந்து நார்மலாவே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பேச்சுக்கு எடப்பேச்சு பேசினாலும் அதிகமா நார்மலாவே எடுத்துக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்ப இந்த சீன்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க சாப்பாட்ட வந்து எளக்காரமா பேசினதுக்கு வந்து அந்த இடத்திலேயே சொல்லியிருக்கலாம். "நீ கேவலமா தானே சமைச்ச" அப்படின்ற மாரி கேட்டிருக்கலாம். ஆனா அது கேட்கல. நாங்க அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அது ஒரு காமெடி சீனா மாத்திக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் அ குட் வே அப்படின்றது தான் எங்க கருத்தா இருக்கு. அதாவது இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத பற்றி உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இவங்க இப்படி பண்றதால தான் விஜயா வந்து ஓவரா ஆடுறாங்க அப்படின்றது எங்க கருத்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அப்படியே இருக்கும்போது முத்து வந்து அண்ணாமலைட்ட சொல்றாரு, "அப்பா சாப்பிட்டு முடிச்சோன வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணாமலை என்னத்த பேச போறானோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து விஜயா வந்து கேட்கறாங்க, "நானும் வரேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல அப்பா கிட்ட தான் பேசணும்." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப விஜயா, "ஐயோ! என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே." அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் சீன் போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிஞ்சோனே அண்ணாமலை வராரு. அப்படியே மீனாவையும் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு சொல்றாங்க, "அப்பா எங்களுக்கு நல்ல காலம் பொறந்துருச்சுப்பா." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா சொல்ற?" அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து வந்து சொல்றாரு, "இல்லப்பா நாங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸ் போறோம்ல, அங்க வந்து ஒரு ஹிந்திக்காரர் வராரு. அவர் வந்து நல்லா தமிழும் பேசுறாரு. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காருப்பா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அவர் என்ன உதவி பண்ண போறாரு அப்படின்ற மாரி கேட்க, இல்ல அவர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீசராம். அவர் வந்து சொல்லியிருக்காரு, இப்ப இந்த ஃபைனான்சர் கிட்ட கண்டிப்பா கருப்பு பணம் இருக்குமா. அதனால அவர் எங்க இருக்காரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கேட்டாரு. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்படியா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப வந்து மீனா வந்து கேட்கறாங்க, கருப்பு பணம் இருக்கு அதெல்லாம் சரி. அதுக்கு நமக்கு எந்த விதத்துல அது ஹெல்ப் ஆகும் அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, அது என்ன அப்படின்னா அவன் வந்து அநியாயத்துக்கு வட்டி போட்டு தான் இப்படி பணத்த வந்து சேர்த்து வச்சிருக்கான். அப்ப இவங்க வந்து கருப்பு பணத்த பிடிச்சாங்க அப்படின்னா, இப்ப வந்து அநியாயத்துக்கு வட்டி போடுற விஷயம் தெரிய வரும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, வாங்குன கடனும் அத விட ஒரு கொஞ்சம் வட்டியும் குடுக்க வேண்டி வரும். சில நேரம் வாங்குன கடன மட்டும் குடுத்தா போதும் அப்படின்ற மாரி கூட கோர்ட்ல வந்து தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் அநியாயத்துக்கு வட்டி போட்டத வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசர் கண்டுபிடிச்சுட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா எங்களுக்கு அது சாதகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. சூப்பர்ங்க அப்படின்ற மாரி மீனா வந்து சிரிக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன்ல, கடவுள் நம்மள கைவிட மாட்டார் அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து இந்த விஷயத்த வந்து எல்லார்கிட்டயும் சொல்லும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து சொல்றாரு, "இல்லப்பா அவர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கவர் மாரி தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இத என்கிட்ட மட்டும் தான் சொன்னாரு. இத வந்து வெளியில யார்ட்டயும் சொல்ல வேணாம், ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் வந்து எங்க அப்பா கிட்டயும், மனைவி கிட்டயும் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னேன். அதுக்கு மட்டும் ஓகே சொன்னாரு. மத்தபடி யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு." அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "இப்ப வேணாம் யார்ட்டயும் சொல்ல வேணாம்." அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. எல்லாருமே சந்தோஷமா வந்து கீழ இறங்கி வராங்க. இத பார்த்தோனே விஜயாக்கு என்ன நடக்குது? என்ன சந்தோஷமா இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு
சொல்றாரு. "அதெல்லாம் இப்ப எதுக்கு? நான் நேரம் வரும்போது சொல்றேன்" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "ஆமா, எல்லாத்துலயும் என்ன கழிச்சு விட்டுருங்க" அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "யாரும் உன்ன கழிச்சு விடல. நீயா தான் விலகி போயிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே இந்த சீன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. நேரா வந்து ஃபைனான்சியர வந்து காட்டுறாங்க. ஃபைனான்சியர் வந்து யாருக்கோ வட்டிக்கு பணம் குடுத்துட்டு, அவங்க வந்து வட்டி கட்டல அப்படின்னு சொல்லி எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து இன்கம் டாக்ஸ் ஆபிசர கூட்டிட்டு நேரா வந்து முத்து அங்க போறாரு. அப்ப "நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்ற மாரி ஃபைனான்சியர் வந்து கேட்கிறாரு. "உன் கேஸ் தான் கோர்ட்ல போயிட்டு இருக்கே. 10 நாள் கோர்ட் லீவ் இல்ல. அத பத்தி உனக்கு தெரியாதா? இந்த டைம் ஏன் இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, "கோர்ட் தான் லீவு. ஆனா இன்கம் டாக்ஸ் ஆபிசர் லீவ் இல்லையே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யாரு இன்கம் டாக்ஸ் ஆபிசர்? இவனா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஆமா, இவரு தான்" அப்படின்னோனே ஒரு மாதிரியா அந்த ஹிந்திக்காரர் வந்து ஒரு எளக்காரமா பார்த்துட்டு, "யார் நீ?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப அவர் வந்து அவரோட ஐடி எடுத்து காட்டுறாரு. காட்டுனோனே அப்படியே பம்முறாரு ஃபைனான்சியர். அப்ப சொல்றாரு, "சொல்லுங்க என்ன செய்யணும்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து அநியாயத்துக்கு வட்டி போடுறீங்க" அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என் டீம் பின்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்து இங்க வந்து ஃபுல்லா வந்து ஒரு கிளீன் அப் போடணும். இங்க வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்டியிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம எவ்வளோ பணத்த பதுக்கி வச்சிருக்கீங்க? பிளாக் மனி இருக்கா? அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து கவர்ன்மெண்ட் அப்ரூவல் இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அவரு. ஆமா, அப்ரூவலோட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லி அப்ரூவலையும் தூக்கி காட்டுறாரு. அப்ப ஃபைனான்சியருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே பதட்டமா இருக்காரு. அப்ப கையில ஃபோன் எடுத்து சிந்தாமணிக்கு வந்து ஃபோன் பண்ண போறாரு. இல்ல. ஃபோன கொண்டு வாங்க, இங்க வைங்க அப்படின்ற மாரி ஃபோன புடுங்கி வச்சுடுறாங்க. வச்சுட்டு ஃபுல்லா வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து சொல்றாங்க, இவர் வந்து பயங்கரமா வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய பேர்ட்ட வந்து அநியாயத்துக்கு வட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னும் சொல்றாங்க. இத கேட்டோனே ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணல. நான் வந்து நியாயமா தான் வட்டி வாங்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "அண்ணா வந்து உன்கிட்ட எவ்வளோ கடன் வாங்குனான்னு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அவன் வந்து ஒரு 20,00,000 வாங்கியிருப்பான் அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீ வட்டியெல்லாம் போட்டு எவ்வளோ கேட்கிற தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "எவ்வளோ?" அப்படின்னு கேட்டதுக்கு, "48,00,000 கேட்டிருக்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "20,00,000க்கு 48,00,000 வட்டியா?" அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசர் கேட்கிறாரு. "ஆமாங்க. அதுதான் பிரச்சனையே இங்க. இப்படித்தான் இவன் பண்ணி இப்ப சொத்து சேர்த்துட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அது சரி. வா கிளம்பு ஜெயிலுக்கு போலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "இல்ல நான் வரமாட்டேன். என் வக்கீலுக்கு ஃபோன் பண்ண போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. வக்கீலுக்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு பிறகு ஃபோன் பண்ணலாம். இப்ப கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம் பார்த்து சிந்தாமணி அங்க வாராங்க. சிந்தாமணி இத கண்டுட்டு அப்படியே வந்து பதுங்குறாங்க. அப்ப ஃபைனான்சியர் வந்து சொல்றாரு, "அநியாயத்துக்கு வட்டி போடுற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து "கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்" அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்காரு. "என்கிட்ட இன்னொரு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இருக்கு. கொண்டு வந்து தாரேன்" அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப சிந்தாமணி ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப நேரா சிந்தாமணி கிட்ட போய் சொல்றாரு, "இப்ப இந்த பெரிய கை மாட்டியிருக்கு. அதுக்கு பிறகு நீ தான் கொஞ்சம் அடக்கி வாசி என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேரா வந்து அப்படியே அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசரோட அப்படியே போறாரு. அப்படியே இவர வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றாங்க. அதான் முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்றாங்க இத. ஏன்னா முக்கியமான கேஸ மட்டும் தான் எடுப்பாங்க. 10 நாள் லீவ் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்கல்ல. இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். ஏன்னா இவர் வேற லெவல்ல வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்காரு. அதனால முக்கியமான கேஸ் அப்படின்றதுக்காக அங்க வந்து எடுக்குறாங்க. அங்க வந்து கோர்ட்ல வந்து தீர்ப்பு வருது என்ன அப்படின்னா, இவர் வந்து அநியாயத்துக்கு வட்டி வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெறைய வரி ஏய்ப்பும் செய்திருக்காரு. அதனால இவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய தொகைய வந்து ஃபைனா போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்து இவர் வந்து சிறையில இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் நீதிபதி வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட பணம் வாங்குன எல்லாருமே வந்து இவர்கிட்ட வாங்குன பணத்த மட்டும் அதான் அசல மட்டும் குடுத்துட்டா போதும். வட்டி வேணாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே அவரோட வக்கீல் வந்து கொந்தளிக்கிறாரு. "அத எப்படி நீங்க வந்து வட்டி வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல இவர் அநியாயத்துக்கு வட்டி ஆல்ரெடி நெறைய வாங்கிட்டாரு. அதனால இவர்கிட்ட இப்போதைக்கு பணம் வாங்குன எல்லாருமே நெறைய வட்டி கட்டிட்டாங்க. அதனால இனிமே அசல குடுத்தா மட்டும் போதும்" அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த விஷயத்த வந்து அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அண்ணாமலை கிட்ட வந்து முத்து சொல்றாரு, "அப்பா 10,00,000 குடுத்துட்டோம்ப்பா. இன்னொரு 10,00,000 எப்படியாவது புரட்டி குடுத்துட்டோம் அப்படின்னா வீடு நம்ம பக்கம் வந்துரும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஆபிசர் வந்து சொல்றாரு, "இல்ல நீங்க அவ்வளோ அவசரம்லாம் பட தேவையில்ல. உங்க நேரத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா அவன் வெளியில வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு நீங்க ஆறுதலா குடுக்கலாம். இல்ல அப்படின்னா அவன் அக்கவுண்டன்ட் யாராவது இருப்பாங்க. அங்க குடுத்துட்டு நீங்க பில்ல வாங்கிருங்க. உங்க டைம் படி குடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து உங்க மேல போட்ட கேஸ்லாம் இனிமே எடுபடாது. அவர் வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்காரு. அவர் உள்ள போறாரு. அதனால இந்த கேஸ் எல்லாம் அப்படியே வந்து டம்மி ஆயிரும். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு மறுபடி போலாம்" அப்படின்ற மாதிரி அதுக்கான ஆர்டரையும் வந்து அவரே வாங்கி கொண்டு வந்து குடுக்குறாரு. "நீங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க ஃபேமிலியா வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. சந்தோஷமா போறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. அப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.